ஆஹா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்துருக்கோம். ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிருங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம மேலோட்டமா ஆச்சு மேலே. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்படி ஒரு சைட்ல இருக்கோம். எல்லாரும் வந்து இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும். அங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஃபுல் டைம் ஆமா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ஜாய்மென்ட் இருக்கு எங்களுக்கு. என்ன ஒரு கேரக்டர் காணோம். ஹாய் சொல்லு. சோ இந்த இடம் இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் அண்ட் மார்வெலஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கங்கே போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டு இப்போ எங்கே இருக்கோம்னா எக்கோ பாயிண்டில் இருக்கோம். இப்போ எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் எக்கோ பாயிண்ட். தெரியுது, நீ மூடு கூடாது. ஸோ இல்லைனா நாங்கள் கத்தி பார்த்தா ஆக்சுவலி இட் கேம் பேக். ஸோ இது எக்கோ பாயிண்ட் தான். அப்படி இப்போ நம்ம வந்து கத்த போகிறோம். அது அங்கேருந்து ரிவர்ஸ் வரணும். ஓகே ரெடி 1 2 3. என்ன என்ன இன்றைய நாளில் நாங்கள் எல்லாரும் இப்போ வந்துட்டு ஆமா இப்படி ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே வாருங்கள். ஃபாரஸ்ட் ஏரியா இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாரும் நல்லா உருண்டு விரண்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ரூமுக்கு போய் தலை குப்புற படுத்துருவாங்க என்று நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம். அப்புறம் எக்கோ பாயிண்ட்லாம் போனோம். அந்த வீடியோ தனியாக உள்ளது. இப்போ வந்து இந்த இடம் மிகவும் பயங்கரமாக உள்ளது. இதை கொண்டு போய் நான் மற்றவங்களுக்கு கட்டுகிறேன். எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த வீடியோவே சாட்சி. என்ன இவனுக்கு அட்டைப்பூச்சி கடத்தி விட்டது. உங்கள் பதிவு சொல்லுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமா இனிமே யாராட்டையும் வந்துட்டு பிளட் பியூரிஃபை பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்ல எடுக்காதீங்க. ரீகனை வந்து கான்டாக்ட் செய்யவும் அப்புறம் வந்து ஏதாட்டி இப்படி மலை பகுதிக்கு வரவும் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த இடமே எந்த அளவுக்கு பயிர்கான்னு பார்த்துக்கோங்க. காட்டு பகுதியில் வந்தவுடன் அதே செடிகளுக்கு கால்களை விடவும் மிகவும் அட்வென்ச்சரஸாக உள்ளது. ஓகே நாங்கள் இப்போ எல்லாருமே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு சரி ஜோக் இல்ல போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் பேசுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த அண்ணன் தான் எங்கள் கைடு. ஆமா இது எல்லாமே இந்த இடமே ரொம்ப அற்புதமா இருக்குது. நாங்க வந்து 7 பேர் ஏற வேண்டிய இடத்துல 10 பேர் ஏறி மரத்தை ஆட்டிட்டோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மேல இருந்து விழுந்திருந்தா அவ்வளவுதான் சூப்பரா இருந்திருக்கும். மூணார் வந்த நேரத்துல எங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டே பிகாஸ் இன்னைக்கு தான் எனக்கு வந்து நான் செலக்டட் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. சொந்த இடம் இதுவே. இதுதான் ஆஃப்டர் ஒன் ஃபைனல் ஃபுல் இயர்க்கு அப்புறம் இன்னைக்கு இட் வாஸ் லைக் இட்ஸ் an awesome day.
ஸோ ஆக்சுவலி ஆஃப்டர் லாங் ட்ராவல் நாங்கள் ஃபைனலி இந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். திஸ் இஸ் த வியூ பாயிண்ட். ஜனடாக்கா வந்து இப்போ கால் சுடுதா இல்லையான்னு ஆராய்ச்சி சுடலங்க இவ்வளவு வெயில் அடிச்சாலும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ நாங்கள் நிறையா அப்படியே மலை மாதிரி ஏறி வந்தோம். இப்போ என்னன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ சட்டுன்னு இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி திருப்பி மேலே ஏறுவோம்னு தெரியல. பிகாஸ் வி ஆர் ஆல் கொஞ்சம் பல்க் பார்ட்டிஸ். என்ன ஆகும்னு தெரியல. ஏறுறது அப்புறம் பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் குளிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஆஃப் ரோடுன்னு ஒரு ட்ரெக்கிங்க்கு வந்தோம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பாட்டு வந்து விசித்திரமா என்ன பாட்டு தெரியல. இல்ல எனக்கு வந்து என்ன பாட்டு போடன்னு தெரியல. அதனால சிரிச்சு சிரிச்சு வந்த சாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிரியாணி தொண்டைக்குள்ளே நிக்க சொல்லி. நாங்க பிரியாணி சாப்பிட்டு வந்தா அது வந்து அப்படியே அப்படியே நிக்க எல்லாருக்கும். சோ இந்த வியூ நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க. இது பேர் வந்து ரைடிங், ஆஃப் ரோட் ரைடிங். சோ எல்லா ஜீப்ஸ் இங்க தான் நிக்குது. சோ இந்த வியூ பக்காவா இருக்கு. நாங்க வந்து செங்குத்தா குதிச்சு பக்கத்துல விழுந்து வந்தோம். கிட்டத்தட்ட நாங்க இப்படி இப்படி போயிட்டு வந்தோம். எப்படி வந்தோம் சொல்லுங்க? இப்படி இப்படி போயிட்டு வந்தோம். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இப்படி இப்படி போயிட்டு வந்தோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீதான்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ, பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவனே. அருமைடா. அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்கன்னு நமக்கு அந்த வழியா தான் போச்சு. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? கிணத்துக்கு புலத்தம்